வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டி இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நேற்று முந்தா நேற்று அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம வீடியோஸில் ஒரு விஷயம் நான் தொடர்ந்து திரும்ப ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே வந்திருந்தேன். அது என்ன அப்படின்னா இந்த 24,250 முக்கியமான ஒரு லெவல் தான். அதுக்கு மேலே போகிறதும் நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே போனாலும் நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,800 23,800 இந்த லெவலை வந்து உடைக்காத வரைக்கும் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளை வந்து ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து திரும்ப சொல்லிக்கிட்டே வந்து இருந்தோம். இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு உங்களுக்கு. ஸோ 2-3 நாள் வந்து மேலே போயிட்டு ப்ரைஸ் வந்து கீழே இறக்கி விட்டுட்டாங்க. ப்ரைஸ் 2 நாளாக வந்து கீழே இறங்கி இன்றைக்கி கொஞ்சம் மேலே வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளெல்லாம் வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்னா சில முக்கியமான இடங்கள்லாம் வந்து இருக்குது. இந்த இடத்துல தான் நம்மளெல்லாம் வந்து ட்ராப் வந்து பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரைஸ் வந்து கீழே வந்து வந்துருச்சு, இப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட் வந்து போகலாம் அப்படின்ட்டு மேபி ஷார்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கேப் வந்து ஃபில் வந்து பண்ணிட்டதுனால மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எந்த லெவல் வரைக்கும் போகும்னு முதற்கொண்டு நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரீசன் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இது மாதிரி இடங்களில் நான் வந்து நிறைய தடவை மாட்டி என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நான் வந்து ஃபேஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதன் காரணமாக தான் இந்த இடம் எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு நிலைமை வந்து ஓடிட்டுருக்கு. இப்படி போச்சு அப்படின்னா மேலே போகிற மாதிரி போக்கு காமிச்சிட்டு கீழே இறக்கி விட்டுருவாங்க. அதே மாதிரி வந்து கீழே இறக்குற மாதிரி இறக்கி மறுபடியும் வந்து மேலே போகுவாங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அதாவது நம்ம எல்லாருமே வந்து நினச்சிட்ருப்போம், ஸோ மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னு நினைப்போம், ஆனால் வந்து மேலே போகாது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்ருப்போம், மார்க்கெட் வந்து கீழே போகாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நான் வாங்கினேன் மார்க்கெட் வந்து கீழே இறங்கிருச்சு, நான் விற்றேன் மார்க்கெட் மேலே பறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி சுச்சுவேஷன் வந்து இப்போ தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து முன்னாடியே அந்த லெவலை வந்து கெஸ் பண்ணி இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்படி தான் நம்மளை வந்து ஏமாற்றும் ட்ராப் பண்ணோம் அப்படின்ட்டு கெஸ் பண்ணி உங்களுக்கு அந்த லெவல் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து சொன்னேன். ஸோ ஓரளவுக்கு அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு 99% வந்து உங்களுக்கு அந்த லெவல்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து தப்பான ஒரு ட்ரேடில் வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து நேற்று க்ளோசிங், அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட க்ளோசிங் கீழே வந்து மார்க்கெட் வந்து இறங்கலை. அதே மாதிரி லாஸ்ட் ட்ரேடிங் செஷனுக்கு மேலே வந்து மார்க்கெட் ட்ரேடும் வந்து ஆகலை. ஒரு இன்சைட் பார் கேண்டில் மாதிரி வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து இப்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 24,280 வந்து இருக்குது. ஸோ இதை உடைச்சாங்க அப்படின்னா மறுபடியும் அதுக்கு அடுத்த லெவல் ஒரு 24,800 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24,150 24,250 இந்த லெவலே பார்த்திங்கன்னா ஒரு புல் பேக் லெவல். அப்போ இந்த ஹை இருக்குது இல்லையா, இந்த ஹைலுக்கும் இந்த லோவுக்கும் ஒரு புல் பேக் லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,100 24,250 வந்து ஒரு புல் பேக் லெவல். ஸோ இந்த லெவல் வந்து எப்படி ரியாக்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துலேருந்து இப்படி வந்து கொஞ்சம் லெவல் வரைக்கும் போயிட்டு இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு புல் பேக் லெவலாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இப்படி வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல இந்த 24,250 வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போக ஆரம்பிப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 24,800 23,800 இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஒரு ட்ராப் பண்ணுறதுக்கான ஏரியா. ஸோ இதை நம்பி நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வந்து வரவும் முடியாது. ஸோ அதுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ சொல்லி ஒரு 24,800 உடச்சிட்டு வந்து மேலே போகணும், அப்படி இல்லையா 23,800 உடச்சிட்டு வந்து கீழே போகணும் அப்படின்ட்டு நான் வந்து சொன்னேன். அதுதான் வந்து ஒரு கான்க்ரீட்டான ஒரு வேல்யூ. ஸோ அந்த இன்பிட்வீன் கேப்பில் எங்கேயாவது வந்து ஒரு நமக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது அப்படின்னா ஏதோ ஸ்கேல்பிங் பண்ணிட்டு வந்து உக்காண்ட்ருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடிக்கு நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் என்ட்ரி கொடுத்தேன் ஈவினிங் தான் க்ளோஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கேப்பில் எங்கேயுமே நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அந்த இடத்துல கொஞ்சம் வால்டைலாக வந்து இருக்கும், ஜிக்ஜாக் மாதிரி வந்து போவாங்க, ட்ராப் பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் அடிப்பாங்க. இந்த வேலைகளெல்லாம் ஹெவியாக இந்த ரேஞ்சில் வந்து செய்வாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. தேவையில்லாமல்
ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ணாதீங்க. மாற்றுறதுக்கு ஹெவியாக வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்து பொறுமையாக வந்து ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் தான். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு இன்சைடர் பார் கேண்டில் வந்து நமக்கு வந்து ஃபார்மேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இன்சைட் பார் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா, அதாவது ஒரு பெரிய கேண்டில், அதாவது ஒரு பெரிய கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஆகுது, ரெண்டாவது கேண்டில் அந்த பெரிய கேண்டிலுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். மோஸ்ட்லி இதோட ஹை, இதோட லோ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வேல்யூ வருதோ அந்த வேல்யூ மார்க்கெட்டில் ஒரு மூவாக வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேர் இஸ் அ சான்ஸ், அவ்வளோதான். கன்ஃபார்மாக இப்படி வந்து மூவ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து இல்லை. இருந்தாலும் பெரும்பான்மையான நேரங்களில் இப்போ இந்த மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இன்சைட் பார் கேண்டிலை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட் அப்படிங்கிற லெவல் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த ஹை, இந்த லோ இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 400 பாயிண்ட் வந்து கிடைக்கிது. ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து ஹையிலேருந்து 400 பாயிண்ட் அப்படின்னா 24,600 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து கிடைக்கிது. அதே மாதிரி இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோவை கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 400 பாயிண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 23,390 அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து இருக்குது. அப்போது முதல்ல நமக்கு வந்து ஒரு ஒரு மேபி ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த 24,200 வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி கட் பண்ணாங்க அப்படின்னா மேபி வந்து நமக்கு வந்து இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு 24,600 வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லையா, நமக்கு வந்து இந்த லோவை கட் பண்ணுறாங்க அப்படின்னா 23,800 வந்து கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து குறைந்தபட்சம் இந்த 23,390 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது முழுக்க முழுக்க இந்த இன்சைட் பார் கேண்டில் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இதில் இன்னொரு விஷயமும் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த ஹையை கட் பண்ணி மேலே போயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணிட்டு வந்து கீழே வந்துடணும். இது ரெண்டுமே வந்து நடக்கலை அப்படின்னா ப்ரைஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஹை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்படி கீழே இறங்கும், இந்த லோ வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து மேலே வரும். ஸோ இப்படியெல்லாம் வந்து ஜிக்ஸாக் மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து சுற்றுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இது எவ்வளோ நாள் சுத்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 5 நாள்லேருந்து ஒரு 7 நாள் வரைக்கும் இது மாதிரி வந்து ஒரு மூவ் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ட்ரேடிங் செஷன் நான் வந்து சொல்கிறேன், ஒரு 5 ட்ரேடிங் செஷன் அல்லது ஒரு 7 ட்ரேடிங் செஷன் இதுக்குள்ளே வந்து சுற்றும். அப்படி சுற்றணும் அப்படின்னா இந்த 24,200 கட் பண்ணக்கூடாது, 23,800 கட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படியே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ இன்ட்ராடேயில் நமக்கு வந்து 24,200 கட் பண்ணலை அப்படின்னா இவ்வளோ தான் ரேஞ்சு. அதே மாதிரி 23,800 கட் பண்ணலை அப்படின்னா இதுக்குள்ளே தான் வந்து ரேஞ்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் ப்ரைஸை இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நமக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட் தான் மூவ் ஆகும், 100 பாயிண்ட் தான் மூவ் ஆகும், 150 தான் மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு வந்து வந்துடும். அப்போ நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ணுவீங்க. அதுக்குள்ளே உங்களோட என்ட்ரி எக்ஸிட் வந்து இருக்கும். ஸோ இப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக வந்திருக்கும். சரி, ஓகே, இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் தான் இருக்குது, இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணணும். இந்த லெவலில் வந்து கட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு அடுத்த லெவலை பற்றி நம்ம வந்து யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்து வந்துடணும். அப்படி வந்தால் தான் வரும் நாட்களில் நாம் வந்து ட்ரேடு கரெக்டாக வந்து எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், ஸோ இந்த இடத்துல ஒரு 24,200 வந்து கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தோணும். ஆனால் வந்து அது ரிஜெக்ஷனாக மாறி மறுபடியும் வந்து கீழே வந்துடும். அதே மாதிரி இந்த 23,800 கட் பண்ணிட்டு கீழே போகிற மாதிரி தெரியும், ஆனால் ரிஜெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் மேலே வந்துடுவாங்க. ஸோ இது மாதிரி இந்த ஜிக்ஸாக்லாம் வந்து நடக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து சொல்கிறேன். ஸோ அந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இந்த 24,200 இந்த லெவலை வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கும்போது 24,600 பற்றி நாம் வந்து யோசிக்கலாம். அதே மாதிரி இந்த 23,800 இந்த லெவலை வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா 23,390 இந்த ரேஞ்சை நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த இன்சைட் பார் கேனில் வச்சு நம்ம வந்து மூவ் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். என்றைக்குமே நமக்கு வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட க்ளோஸ், ஓப்பன், ஹை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
2 வீடியோஸில் நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம், ப்ரைஸ் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகலை, மூவ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் கன்ஃபார்மாக வந்து ஒரு புல் பேக் வரும். ஸோ அந்த புல் பேக் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வரும். இதெல்லாம் வந்து ஆஸ் பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஏன் அப்படின்னா, ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்ட்ராடே நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா லோ, க்ளோசிங், ஓப்பன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட லோ வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதை கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை கட் பண்ணலை அப்படின்னா சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக போகுது அப்படின்னா எது வரைக்கும் வந்து போகலாம் அப்படிங்கிறத நாம் வந்து கெஸ் பண்ணணும். ஸோ அப்படி கெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹையில் இருக்கும் இந்த லோவுக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாகணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 770 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 350 பாயிண்ட்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 24,150லேருந்து ஒரு 24,200 வரைக்கும் வந்து அந்த லெவல் வந்து வரும். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட லோ வந்து கட் பண்ணலை, ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்ட் தான் வந்து போயிருக்கு. அதுவும் எது வரைக்கும் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,130 ரேஞ்ச் வரைக்குமே வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒரு 24,150லேருந்து ஒரு 24,200 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு புல் பேக் லெவலாக வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவல் வரைக்கும் வந்து வந்திருக்கு. இப்போ நாளை வந்து இதோட ரியாக்ஷன் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 24,200 இந்த லெவல் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு லெவலாக வந்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஃபுல் நம்பர் 24,200 அப்படிங்கிறது ஒரு ஃபுல் நம்பர். ஸோ இந்த லெவலில் நல்ல வால்யூமோடு நாளைக்கு வந்து இன்ட்ராடேயில் ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா மறுபடியும் எந்த வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு 24,200 இது அப்படிங்கிறது ஒரு ஃபுல் நம்பர். இந்த ஃபுல் நம்பரை நாளைக்கு வந்து ஒரு நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் எது வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம், இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு 24,600 நோக்கி வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்கேஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ க்ளோஸ் ஆன ப்ரைஸில் இருந்து இந்த 24,200 இந்த எந்த இடத்துலையாவது நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஏதாவது வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ப்ரைஸ் அகெயின் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அகெயின் இந்த இடத்துல ஒரு ரீசெண்ட் லோ வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த லோவை மறுபடியும் நம்ம வந்து ஒரு ரீவிசிட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு 23,800 நோக்கி வந்து நகர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த 24,200 24,150 இந்த லெவல் அப்படிங்கிறது ஒரு புல் பேக் லெவல். இந்த புல் பேக் லெவலை வந்து உடைச்சாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகலாம். உடைக்க முடியல அப்படின்னா என்ன நடக்கும், மறுபடியும் ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல ஒரு ஆரம்பம் கொடுத்துச்சோ அதே இடத்துல ஒரு ரீவிசிட் நாம் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸில் இருக்கிற சில விஷயங்கள். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட ஓப்பனிங், க்ளோஸ், ஹை, லோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வச்சு நாம் வந்து சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் நம்ம வந்து கரெக்டாக சில விஷயங்கள்லாம் வந்து கெஸ் வந்து பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படின்னா, இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் அப் மாதிரி வந்து ஓப்பன் ஆகுது அல்லது வந்து ஒரு கேப் டவுன் மாதிரி வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா எந்த லெவலெலாம் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து கெஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,000 23,950 இந்த ரேஞ்செலாம் நமக்கு வந்து ஒரு கேப் அப் ஆகலாம். ஒரு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து ஓப்பன் ஆகலாம். ஒரு 23,800 அந்த ரேஞ்சிலலாம் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த லெவல் ஒரு பிரேக் அவுட் மாதிரி வந்து நடந்துச்சு அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது எப்படின்னா, இந்த சேனலை விட்டு வெளியே போகலை அப்படின்னா ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளே வந்து சுற்றுவோம். ஒன்ஸ் இந்த சேனலில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, இப்படி ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்டை வந்து நடந்துட்டு இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்க்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எப்படி ரியாக்ட் வந்து மார்க்கெட் ஆகிருக்கு அப்படின்ட்டு உங்களால் வந்து புரிஞ்சிக்க வந்து முடியும். ஸோ அதனால் வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த சேனலை விட்டு வெளியே வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு.
அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 50 மினிட் சார்ட்டில் இந்த இடத்துல ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆச்சு இல்லையா, அந்த லோ வந்து மறுபடியும் இன்னொரு லோயர் லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலை. மறுபடியும் இந்த லோவுக்கு இன்னொரு ஹையர் லோ அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே இன்னொரு லோ நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலை. மறுபடியும் வந்து ப்ரைஸ் மேலே தான் வந்து போயிருக்கு. ஸோ இப்போது வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு சிக்னல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்னும் ஃபர்தராக நமக்கு வந்து மார்க்கெட் மேலே வந்து அப் ட்ரெண்ட் வந்து போகணும். அப்படி போச்சு அப்படின்னா இது வந்து கண்டினியூ ஆகும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேபி இந்த டவுன் சைடு அப்படிங்கிறது மறுபடியும் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். நிஃப்டி 50யோட 5 மினிட் சார்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா தொட்டதெல்லாம் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவே வந்து நடந்து வந்து முடிச்சிருக்கு. ஸோ 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு க்ளோசிங் டைமில் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஓப்பனிங் 27ஆம் தேதி இன்றைக்கி ஓப்பனிங்கிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 11:40 வரைக்குமே வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து இந்த இடத்துல வந்து கன்வெர்ட் ஆகியிருந்தது. மறுபடியும் என்ன நடந்திருக்கு, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு பிரேக் அவுட் கிடச்சி மறுபடியும் வந்து மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு முத்தாய்ப்பாக மிகப்பெரிய லெவலில் இன்னொரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நடந்து வந்து முடிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இங்கே நம்ம வந்து எடுத்து கொள்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே எடுத்து கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லோ இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து பெரிய ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து மாறி நிற்குது. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே எத்தனை ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல வந்து நடந்து முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ விசிபிளாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இந்த இடத்துல ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஓவராலாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அதுவும் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இதுவும் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நடந்து முடிஞ்சிருக்கு, அதுவும் வந்து கீழே வந்து இறங்கிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் எந்த பேட்டர்ன் வந்து அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து மோஸ்ட்லி அப் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, டவுன் ட்ரெண்டுன்னு வந்து சொல்ல முடியாது. அன்னைக்கு அந்த ட்ரேடிங் செஷனில் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பொறுத்து தான் இது அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து முடிவு வந்து வர முடியும். அதை மோஸ்ட்லி வந்து இதை பேஸ் பண்ணி நாம் வந்து முன்னாடியே இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஆனால் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பாசிட்டிவாக போகுமா நெகட்டிவாக போகுமா அப்படிங்கிறத நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இது வந்து ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் டவுனோ நடந்ததுக்கப்புறம் ஒரு முடிவு வந்து எடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அப்படி எடுத்தால் தான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி எக்ஸிட் நம்மளால் வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு இல்லையா, இந்த 5 மினிட்ஸில் இந்த 5 மினிட்ஸில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டவுன் சைடு வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ரிஜெக்ஷன் மாதிரியும் நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் நாளைக்கு தான் இதோட ரியாக்ஷன் அப்படிங்கிறத நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ நாளை இந்த டவுன் சைடு அப்படியே வந்து கண்டினியூ ஆகலாம் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும், ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு 24,000 23,950 இந்த ரேஞ்ச் வந்து நாளைக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது மினிமம். பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்குது, அது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறிடும். ஏன்னா அது ப்ரைஸ் அது கீழே தான் வந்து ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். அப்போ ஒரு 24,150 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவல் நாளைக்கு. ஸோ நாளை பெருசாக வந்து இந்த 24,150 நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி மேலே போய் இப்படி வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ப்ளஸ் இந்த 24,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ப்ரைஸ் வந்து என்ன நடக்கலாம், ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 150 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி மூவ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸும் வந்து இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு அப் ட்ரெண்டில் இல்லாமல் எனக்கு வந்து மூவ் ஆச்சு ஆட்டினா நமக்கு வந்து இந்த ஒரு 150 பாயிண்ட் பக்கம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இந்த க்ளோசிங்கான ப்ரைஸில் இருந்து ஒரு 150 பாயிண்ட் கீழே ஒரு 23,950 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து 24,000 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே தான் வந்து ஓப்பன் ஆகிருந்தது. மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு மூவ் வந்து கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு 24,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது.
ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9.55 அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ரிவர்சல் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலை, மறுபடியும் வந்து கீழே இறங்குது. இது வரைக்கும் இறங்குது, மறுபடியும் ஒரு 24,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குது. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நடக்குது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமான ஒரு மூமெண்டத்தோடு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. சும்மா சின்ன 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 கேன்சல்ஸாக பார்த்துட்டு வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஓவராலாக நம்ம வந்து என்ன கெஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,150 வரைக்கும் வரலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இன்னையோட ஹை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,130 ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,000 இருக்கலாம். 24,000 பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,900 23,850 இது வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,300 350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான், பெருசாக வந்து ஆஹா ஓஹோனெல்லாம் மூவ் வந்து கிடையாது. ஸோ ப்ரைஸில் நம்ம வந்து ஒரு 56,300 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸை பெருசாக வந்து உடைக்க முடியல. மறுபடியும் ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துருச்சு. கரெக்டாக 55,900 சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி நமக்கு வந்து காமிக்குது. இருந்தாலும் நியர்பை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல, மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 56,500 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும், 56,100 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 56,100 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,900 55,800 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 56,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா மினிமம் ஒரு 56,800 56,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் முழுக்க ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. 77,000 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் கிடச்சிது. மறுபடியும் அதே மாதிரி நமக்கு வந்து சின்னதாக ஒரு டவுன் சைட், மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட். இருந்தாலும் இந்த 77,400க்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல. ஓவராலாக டே ஃபுல்லாக இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 77,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 77,000 இருக்கலாம். 77,000 உடைச்சாங்க அப்படின்னா 76,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சாரி, 76,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 76,600 நமக்கு வந்து ஒரு 77,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 78,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் நம்ம வந்து ஒரு 13,800 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆயிருந்தது. மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 13,900 வரைக்கும் வந்து போயிட்டு மறுபடியும் சின்னதாக ஒரு டவுன் சைட், மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 13,950 வரைக்குமே வந்து மார்க்கெட் மூவ் ஆகிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 14,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,900 இருக்கலாம். 13,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 14,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,100 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.